பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவுக்கு போய் கொண்டிருந்த வாக்குகள் அதெல்லாம் திமுக விட்டு வெளியே வருதா? அது அதிமுகவுக்கு போகாமல் விஜய் கட்சிக்கு தானே வர வேண்டும், வேறு வழி இல்லாமல் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். சரி, ஒரு தொகுதிக்கு பார்த்தா 2000 வாக்கு அது மாதிரி இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அதிமுக 2000 வாக்குகளுக்குள் 300லேருந்து 130லேருந்து 2000க்குள் என்ன 20 தொகுதிகள் தோற்றது என்பதாக 21 பற்றி படம் பிடிச்சு காட்டுறாங்க. அப்போ அந்த 2000 வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இருப்பது முழுக்க முழுக்க விஜய்க்கு போகுமே ஐயா. எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா திராவிட முன்னேற்ற கழகம்? ஜெயிப்பாரா ஆட்சி என்ற கேள்வியை நாம் கேட்கணும். ஜெயிப்பாரா சொல்வதற்கு நாம் ஆரூடம் சொல்பவர் அல்ல, இருக்கும் நிலையை கூட்டத்தை எடுத்து சொல்வது தான் நம்மால் முடியும். சரி சரி, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி, அதனால கான்கிரீட்டாகவும் சொல்லியாச்சு உங்களுக்கு. சரி, அங்கே உள்ள திருச்சி சூழலும் சொல்லியாச்சு. சரி, அடுத்து போனால் இதுக்கு போகிறாரு அரியலூர், என்ன பெரம்பலூர்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கிறித்துவ உடையார்கள் எல்லாம் ஐஜேகேயினுடைய பாரிவேந்தன் நிற்கும் பொழுது தனக்கு சாதகமாக இருப்பார்கள் என்ற பல உதவிகள் செய்தார் என்னும் பொழுது அது பாஜக என்று ஆகிப்போச்சு.